விஷச்சாராயம் அருந்தி அதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற உயிரிழப்புகள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சில ஊரில் எல்லா தெருக்களிலுமே மரண ஓலம் கேட்பதாக தான் தொடர்ந்து நமக்கு அங்கே வரக்கூடிய செய்திகள். அவர்களை பல்வேறு மாவட்டங்களில் அரசு மருத்துவமனையில் அவர்களை அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் பல பேரை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்றதும் இன்னும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் அப்படின்னு தான் நமக்கு அங்கிருந்து தகவல்கள் சொல்லுது, கிடைக்கக்கூடிய தகவல்கள். அதாவது இதை பார்க்கும் பொழுது இந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழப்பு அப்படிங்கிறது 2023 நடந்தது. செங்கல்பட்டு மரக்காணம் சைடில் நடந்ததை நம்ம பார்த்தோம். அப்பவும் ஒரு விசாரணை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சிபிசிஐடி விசாரணைங்கிறது அப்பவும் உத்தரவிடப்பட்டது. அதை தொடர்ந்து இப்பவும் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ரொம்பவே அதிகமான உயிரிழப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க? காவல்துறையினரால் இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் தடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இங்கே டாஸ்மாக் வேண்டாம், மதுவிலக்குன்னு ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் கள்ளச்சாராயம் ஆறா ஓடும், பெருகிடும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த பக்கம் டாஸ்மாக், இந்த பக்கம் கள்ளச்சாராயம் அப்படின்னா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? எதனால் இது நடக்கிறது? ஏன் அரசு இந்த முற்றிலுமாக இந்த சாராயன்ற ஒரு விஷயம், இந்த மதுபானன்ற ஒரு விஷயத்தையே ஒதுக்கிட்டு ஏன் கள்ளுக்கடை பக்கம் கூட போகலாமே? ஏன்னா ஏழை மக்கள் ஒருவேளை விலை உயர்வு காரணமாக அதை வாங்க முடியாத காரணத்தினால இந்த கள்ளச்சாராயன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறார்களா அப்படின்னா அதையும் கவனிக்க வேண்டிய இடத்துல தானே இந்த அரசு இருக்கிறது. அப்போ அதையும் நோக்கி திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அரங்கில் 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் சார். மற்றொரு வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள், வணக்கம். மற்றொரு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் டாக்டர் திரு கருணாநிதி அவர்கள், வணக்கம் டாக்டர். வணக்கம் அம்மா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விஷயத்தை ஒரு சந்தோஷமா இல்லாட்டினா கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் என நம்புகிறோம். சரி டாக்டர், உங்ககிட்ட இருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுங்க. விஷச்சாராயத்துல இன்றைக்கு இவ்வளவு உயிரிழப்புகள், இதை மருத்துவத்தினால, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தினால இவ்வளவு உயிரிழப்புகளை தடுக்க முடியாத அளவிற்கு இருக்குதா இந்த விஷயம்? அதாவது கள்ளச்சாராயத்துக்கும் இந்த விஷச்சாராயத்துக்கும் வித்தியாசம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒண்ணுதான். சரியா? கள்ளச்சாராயனாலே அதுல விஷம் கலந்திருக்கலாம், இல்ல எதுனாலும் கலந்ததுதான் அது கள்ளச்சாராயம். சாராயங்கிறது அது ஒரு மருந்து மாதிரி, அதுக்கு லேபிள் ஒட்டி அதுக்கு அரசாங்கத்துக்கு வரி எல்லாம் கட்டி வரும். கள்ளச்சாராயங்கிறது லேபிளே இல்லாம என்ன இஷ்டத்துக்கு எதெல்லாம் போட்டு நம்ம இந்த வீட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு முடிஞ்ச மிச்சத்தெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு கலந்து அது அரசாங்கத்துக்கு தெரியாம விற்கிறதுனாலதான். இதுக்கு வறுமை தான் முக்கியமான காரணம். வறுமை, இன்னொன்னு அறியாமை, இது ரெண்டும் கலந்ததுதான். இத எப்படி இது பண்றங்கிறது ஒரு பெரிய சோசியல் இன்ஜினியரிங் நம்ம கொண்டு வரணும். அது லாங் டேர்முக்கு தான். இன்னைக்குள்ள ஷார்ட் டேர்முக்கு இந்த நீங்க கேட்ட இதுக்குள்ள சிகிச்சை அப்படிங்கிறீங்களே, இந்த சிகிச்சை என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் நடக்கிறதே திரைக்கு பின்னாடிதான் நடக்கும். இது இருட்டு அறையில நடக்கிறது. அவங்கள அவங்க ஒத்துக்கிட வீட்டுல போய் என்ன சொல்லுவாங்க, சாராயம் குடிச்சிட்டு வந்துதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றது வெளியில தெரியறதுக்கே லேட் ஆயிரும். இது இது அபார்ஷன் எல்லாம் கிச்சன் அபார்ஷன் லேட், திரைக்கு மறைவா பண்ற மாதிரி திரைக்கு மறைவா பண்றது எல்லாமே வெளிச்சத்துக்கு வர்றது லேட் ஆகும். சரி. இதுக்கு அந்த வீட்டுல உள்ள பெண்கள் தான் இதுக்கு முக்கியமான இது பண்றது ரோல். அவங்களுக்கு தான் தெரியும் புருஷன் எங்க போயிட்டு வந்தா என்ன பண்ணிட்டு வர்றான்னு எல்லா ரகசியங்களும் பெண்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அந்த பெண்கள் நினைச்சு யாரையுமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வர முடியாது, ஒரு ஆம்புலன்ஸோ கூப்பிடுறதோ முடியாது. ஏன்னா அதனால இது நம்ம என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் தான் இதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானமே எப்படி வருது, சாராயத்துலதான் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சாராயத்துல இருந்து வர்ற வருமானத்தை, அந்த சாராயத்தினுடைய தீமை விளைவுகளை சரி பார்க்கறதுக்காக நம்ம அரசாங்கம் பண்றதே கிடையாது. சரி, இல்ல மருத்துவ ரீதியில இவர்களை ஏன் காப்பாற்ற முடியாமல் போனது அப்படின்னு? ஏன்னா இதுக்கான மருந்தே இல்ல, அதிகமா கிடையாது, தமிழ்நாட்டிலேயே இல்ல அதிகமா அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி எல்லாம் கிடையாது. சீக்கிரம் இவங்க என்னைக்குமே ஒரு ஏழை ஆஸ்பத்திரிக்கு வர்றான்னா அது லேட்டா தான் வருவான். ஏன்னா வருமானம் கிடையாது, ஆஸ்பத்திரியில போனா பணம் ஜாஸ்தி.
ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா எய்ட்ஸ் வந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு வீட்டுல பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. புரியுதா? ரொம்ப மயக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்ப என்ன எப்படி வரணும், ஒரு இடத்துல போய் சாராயம் குடிச்சு அந்த டேஸ்ட் நல்லா இல்ல, குடிச்ச உடனே தலை சுத்துதுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வரணும், அது வரமாட்டாங்க. நீங்க எல்லா கதையும் கேளுங்க, லூஸ் மோஷன் ஆகுது அப்படியாச்சும் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான், லேட்டா வந்து பிரயோஜனம் கிடையாது. the earlier the better. சரி, இப்போ ரைட், மெத்தனால் கலந்தது அப்படின்னா எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியும் சார்? மெத்தனால் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா, அதாவது இது என்ன அப்படின்னா ரியாக்ஷன்ங்கிறது வந்து ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்க்குள்ளலாம் வந்துரும். இவங்க யாருமே நான் போய் அங்க போய் சாராயம் குடிச்சேன் இந்த ஹிஸ்டரி, அதாவது எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னா நேற்று ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் வந்து மலேரியா காய்ச்சல் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இவங்க வந்து சாராயம் குடிச்சேன் எங்க போய் சாராயம் குடிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு அந்த லேடிஸ்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் குடிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் மருத்துவமனையில் போய் சொன்னும் போது கூட நேற்றைக்கு சாயங்காலம் கூட மாவட்ட ஆட்சியர் வந்து வெறும் வயிற்று வலி அப்படின்னு தான் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு. ஸோ அப்போது இது டயக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குமா? இந்த டயக்னோசிஸ்க்கு என்ன வேணும்னா ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன். இந்த மாதிரி இவன் வந்து வந்திருக்கிறான், இது அவங்க குடிச்சான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் குடிச்சான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம், அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயே வந்து இதெல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு வந்து வசதிகள் கட்டமைப்பு, அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர்ல வந்து கம்மி. இன்னைக்கு வந்து இந்த மெத்தனால் பாய்சனிங் கிடையாது. ஒரு ஊர்ல திடீர்னு காலரா ஒரு ஃபுட் பாய்சனிங் வந்துச்சுன்னா கூட உடனே ஆஸ்பத்திரியில வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து அங்க மருந்து இருக்காது, அங்க பெட் இருக்காது, அங்க டாக்டர் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்க, வியாதி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். ரைட். நான் திரும்ப உங்களுக்கு அடுத்த ரவுண்டில் வரேன் டாக்டர். பொன்வெல்சன் சார், இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இங்கே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம சுற்றி சொல்கிறாங்க, ஒரு சேலம் இருக்குது, விழுப்புரம் இருக்குது, அந்த சைடில் தான் அதிகமாக இங்கே வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதே தயாரிக்கப்படுகிறது. அந்த வந்து கல்வராயன் மலையை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இப்போ எல்லோருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த இடம் அப்படின்னாவே, அப்புறம் அந்த இடத்துல கூட நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னும் அந்த கள்ளச்சாராயன்ற அந்த பார்ட்டியை தடுக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? ஏன் மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க? எல்லாமே ஓப்பனாக தானே இன்றைக்கி நம்ம ஊரில் டாஸ்மாக்குகள்லாம் இயங்கி கொண்டு இருக்கும்போது. இப்போ இது நாடா இல்லை சுடுகாடான்னு சொல்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சுடுகாடு போல தான் இருக்குதுங்க. அப்போது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்கிறதுக்கே வெட்கி தலை குனியணும். நம்ம இது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் நீங்கள் 1971 நினைக்கிறேன், நீங்கள் மதுவை ஆரம்பிக்கும்போது சொன்னது என்னென்னா, சுற்றி நெருப்பு எரியும் பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளோ நாளைக்கு பற்றாமல் இருக்கும்னு நியாயப்படுத்தினீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, கற்பூரம் மட்டும் இல்லை, மொத்த வீடே பற்றிக்கிட்ட நிலைமையில் தான் இருக்குது. இப்போது ஒரு பக்கம் டாஸ்மாகில் அரசியல்வாதிக்கு வருமானம், அரசுக்கும் வருமானம். ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தில் வெறும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வருமானம். அதாவது ஓரளவுக்கு நடுநிலை இல்லைன்னா கீழ்மட்ட அரசியல்வாதிக்கு இருக்குது கள்ளச்சாராயத்தால் வருமானம், உயர்மட்ட அரசியல்வாதிக்கு டாஸ்மாகால் வருமானம். இதுதான் வெளிப்படைத்தன்மையோடு பேசணுன்னா இதுதான் இங்கே நடக்குது. மற்றபடி நீதிமன்றத்திலேயே நீதிபதியே போன 2 மாதங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை வந்து, சாராயமோ போதைப் பொருட்களோ கஞ்சாவோ கொக்கைனோ வர்த்தகம் நடைபெறுகிறது, விற்பனை நடைபெறுகிறதுனா காவல்துறைக்கு தெரியாமல் நடைபெறாது அப்படின்னு நீதிபதியே சொன்னார். அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் நடைபெறாதுன்னா காவல்துறை வந்து அரசியல்வாதிக்கு தெரியாமல் நடத்த முடியாது. இதுதான் உண்மை. அதனால தான் நீங்கள் சொல்கிற அந்த கல்வராயன் மலையில் கூட 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படின்றது தெரியும். சுற்றி எல்லா பக்கமும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் போன மே மாதம் 2023 24 பேர் மரணம் அடைந்தார்கள். அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா 30 பேர் சொல்கிறாங்க. மரணம் அடைந்த பொழுது என்னன்னா, ஒரு பக்கம் மரக்காணத்துலேயும் இன்னொரு பக்கம் மதுராந்தகத்துலேயும் அப்போவே அரசாங்கத்தை எல்லாருமே எச்சரித்தாங்க. இதில் வந்து அரசியல் கலப்பீடு இருக்குதா பாருங்கள். நீங்கள் அடிமட்ட தொழிலாளி மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவனை மட்டும் கைது பண்ணுறீங்க. மற்றபடி இது மேல் மட்டத்தில் யார் செய்கிறா, இதற்கு வழிவகை செய்வது யார், அவர்கள் மீது எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன, காவல்துறை மீது எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன, மாவட்ட ஆட்சியர்கள் மீது எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்னன்னா அந்த இடத்துல நடவடிக்கையே இல்லை.
இப்போ போன தடவை புள்ளி விவரம் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேரை வந்து கைது பண்ணாங்க, 90,000 வழக்குகள் போடப்பட்டது. இப்போ அதில் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதில் நீங்கள் கைது பண்ணவர்களை அக்யூஸ்டுகளில் எவ்வளோ பேர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிக்குது, எவ்வளோ பேர் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்குது, இல்லை எவ்வளோ பேர் தண்டனை பெற்ற கைதியாக இருக்காங்க, எவ்வளோ பேர் விசாரணை கைதியாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாமீனில் வெளியே இருக்காங்கன்னா 100க்கு 99% வெளியே இருப்பாங்க. அவங்க மறுபடியும் ரிப்பீட்டட் அஃபென்ஸை இதை செய்துட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் இதில் வந்து நீங்கள் எரியறத நீங்கள் வந்து கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத பிடுங்காமல் அடக்க முடியாது. இந்த விலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவர் ஏழையாக இருக்கிறவனுக்கு வந்து டாஸ்மாகில் விலை ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே விலை கம்மியாக இருக்குது, அதனால் எனக்கு வேண்டியது சாராயம், எங்கே கிடைக்குதோ நான் போய் குடிப்பேன். இப்போ இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நிலைமையார். ஏன்னா இந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அப்பயே சொன்னார், 90 ml ஒன்று தேவைப்படுது, காலையில் 5லேருந்து 7 உங்களுக்கு தெரியாது, வேலை செய்கிறவங்களுக்கு தேவைப்படுதுன்னெலாம் ஒரு இதெல்லாம் சொன்னார். ஸோ இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு இறந்த நிகழ்வுக்கு போய் காலையில் 5 மணிலேருந்து குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ அனுமதிக்கப்பட்டவர்களே 5 மணி குடித்தவங்க தான், இன்னும் அதுக்கப்புறம் எப்படி குடித்தவங்களுக்கெல்லாம் எப்போ இன்னும் வரல அப்படின்றதும் எல்லாம் ஸ்லோவாக அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற காரணம் அதுதான். அதாவது நீங்கள் என்னென்ன டாஸ்மாக் கடைக்கு அந்த மக்களை வழி நடத்துறீங்க, அரசாங்கம் என்ன செய்யுது, குடிக்காதவர்களை கூட உற்சாகப்படுத்தி டாஸ்மாக்கு வழி நடத்துது. ஆரம்பத்தில் கையில் இருக்கிற காசை வச்சு டாஸ்மாகில் குடிக்கிறான், அதற்கு பிறகு காசு பத்தலை, அந்த நேரத்தில் டாஸ்மாகில் 1 முறைக்கு 2 முறை விலையும் ஏற்றிடுறீங்க. அப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்து சீப்பாக எங்கே கிடைக்குதுன்னு தேடி போகிறான். அங்கே போகும்போது அவனுக்கும் அங்கே அரசியல்வாதி முதற்கொண்டு சமூக நல தொண்டர் மாதிரி இருக்கிறவன் சார் அரசுக்கு வர்ற வருவாயை மறைமுகமாக அரசியல்வாதிகளே இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளே நீ அங்கே அதிகமாக இருக்க வேலை இங்கே சீப்பாக வாங்கிக்கோ அப்படின்னு, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விற்கிறாங்க. அதை கள்ளச்சாராயன்றது போன தடவை பார்த்தோம், நீங்கள் நம்ம இவரே டிஃபெண்ட் பண்ணார், உயர் போலீஸ் அதிகாரியை, கள்ளச்சாராயம் இல்லை அது பேர் விஷச்சாராயம் அப்படின்னு. இப்போ நம்ம டாக்டர் அழகாக சொன்னார்ல, எல்லாம் ஒன்று தானே. அதில் என்னத்தை பேரை நீங்கள் மாற்றி சொல்கிறது? இன்றைக்கு கூட பார்த்துக்கோங்க, ஒரு பொறுப்புள்ள IAS அதிகாரி, மாவட்ட கலெக்டர் நேற்று உட்காந்து பக்கத்தில் அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலர் எல்லாரையும் உட்கார வச்சு என்ன சொல்கிறாரு, இறந்தவங்கெல்லாம் வயிற்று வலியால் இறந்தாங்க, வலிப்பால் இறந்தாங்க, வயசாக இறந்தாங்க. எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல், அவங்க குடும்பலையும் பிள்ளை குட்டி இருக்குதுன்றத நினைப்பே இல்லாமல் எப்படி பச்சை பொய்ய ஒரு கலெக்டர் சொல்ல முடியும்? ஸ்ரவன் குமார்ன்றவர், அவர் மேலே எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன? இடமாற்றம் பண்ணிட்டோம் சார். அதை எப்படி நீங்கள் இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது காமராஜர் அப்படி தான் சொன்னார், ஒரு அதிகாரியை வந்து அவன் வந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்குறான், அவனை இடம் மாற்றிடலான்னு, எதுக்கு புது இடத்துல போய் லஞ்சம் வாங்குறதுக்கான்னாரு. அவனை திருத்து, நீ அவனை இடம் மாற்றுறதால புது இடத்துல போனால் புது இடத்துல சாராய காய்ச்ச விடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உரிய அனுமதி பெற்று IAS அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் கிரிமினல் வழக்கு மக்களை இது வந்து நீங்கள் வந்து கலெக்டர் மட்டுமே குறை சொல்ல முடியுமா இந்த விஷயத்தில்? அவர் மட்டும்தான் இதுக்கு பிரச்சனை. முதல் நடவடிக்கை அதை தான் சொல்கிறேன், தென்னை மரம் பட்டு போக துவங்குவது அதன் உச்சியிலிருந்து தான். உச்சி சரியாக இருந்தால் கீழ்மட்டம் வரைக்கும் சரியாக இருந்தோம். இப்போ கலெக்டரை நீங்கள் கைது பண்ணீங்கன்னா அவர் அப்ரூவராக மாறுவார், என்னென்ன விஷயம்னு சொல்லுவார். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அதை செய்ய மாட்டீங்க, ஏன்னா அவர் விஷயத்தை சொல்லிடுவாருன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் காவல்துறை அதிகாரியும் சரி. சரி சங்கர் சார், அதாவது இப்போ பார்த்தோம்னா இந்த கருணாபுரம் அந்த ஏரியாவில் எங்கே கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே இருக்கான். இந்த சைடு நீதிமன்றமா, இந்த சைடு காவல் நிலையமா. இப்போ இதுக்கு நடுவில் அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிறது பார்த்தாக்கா 20 வருடங்களாக அங்கே வந்து அந்த விற்பனைங்கிறது அமோகமாக நடந்துகிட்டு இருக்கா. 24/7 நடக்குமா? பகல்லையே வீட்டுக்கு முன்னாடி நடக்குமா, இரவில் வீட்டில் நடக்குமா? இப்படி ஒரு விஷயம் இங்கேயே யாருமே எப்படி இது யார் கவனத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். 20 வருஷமாக நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற கலெக்டரையும் எஸ்பியும் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரையும் யாரையுமே பழி வாங்கலாமா? இல்ல நான் சொல்றேன், ஏன்னா யாருக்குமே தெரியாம இருக்குமா? அங்க ஒரு கண்ணுக்குட்டி இன்னைக்கு வரைக்கும் வளராமலே கண்ணுக்குட்டியா இருக்குமா? அடுத்தமா வளர்க்கிற கண்ணுக்குட்டியா இருக்கு. கார்த்திகேயன் வளர்க்கக்கூடிய கண்ணுக்குட்டியா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்தித்தோட சட்டமன்ற உறுப்பினரும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் உதயசூரியனும் வளர்க்கிற கண்ணுக்குட்டியா இருக்கு. அன்புமணி அறிக்கை விட்டுட்டாங்க. பாமகவுல இருந்து, அண்ணாமலை மாநில தலைவர் பாஜகவுல இருந்து நேரடியா விசாரணை செஞ்சு அந்த கண்ணுக்குட்டி தான் இன்னைக்கு பலிகாடா ஆக்கி இருக்கணும், அதுக்கு பதிலா நீங்க அரசு அதிகாரிகளை அப்படின்ற உண்மையை அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் கேட்கிற கேள்வி, இந்த இடத்துல
நீங்க 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிக்கிறீங்க, அவசரமா நிவாரணம் அறிவிக்கிறீங்க. ஏன்? அந்த இறப்பு 90 தொடப்போகுது, அதுல பெண்களும் அடக்கம். அங்க இப்போதைக்கு நீங்க சொல்லியிருக்கிறது 43 சொல்லியிருக்கீங்க. இந்த வருடம் டாஸ்மாக் வருமானம் ஃபுல்லா போயிடும். இப்போ அது தம்மா கேட்கிறேன். டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே நம்புற இந்த அரசு ஏதோ விஷ சாராயம் வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இல்ல, சாராய விற்பனையே ஒரு விஷம்தான். அந்த விஷத்துல தான் இந்த செடிகள் எல்லாம் அப்பப்போ தலை தூக்குது. இந்த கண்ணுக்குட்டி வசந்தம் கார்த்திகேயனுக்கு வைக்காத பேனரே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல, கோர்ட்டு வாசல்ல, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நடு பகுதியில் வசந்தம் கார்த்திகேயனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் இவர் வைக்கிற பேனருக்கு பர்மிஷனும் கிடையாது, அப்ஜெக்ஷனும் கிடையாது. அப்போ பணம் எங்கேருந்துமா எங்களுக்கு வரணும்? விடிகாலம் 5 மணிக்கெலாம் இருந்தானே. சாவு வீட்டில் 90 சாவை கூட ஏற்றி விட்டுருக்காரு. அந்த மாவட்ட தலைவரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையோ அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சரையோ ஏன் இந்த அரசாங்கம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ சிபிசிஐடி விசாரணையில் எல்லாம் வந்துருமா? எதுமா? ஏற்கனவே ஒரு தடவை சிபிசிஐடி தான் சார் சொன்னாரு. ரொம்ப தங்கமா சிபிசிஐடி விசாரணைக்கு போட்டு நாங்க நல்லவனு காட்டிக்கணும்னு தமிழக அரசு நினைச்சு அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. அம்மா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நீங்க உட்கார வச்சு அக்யூஸ்ட நீங்க மாத்தி சொல்லு, ரீசனை மாத்தி சொல்லுன்னு சொல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு சமூக குற்றங்கள் நடக்கும்போது மக்கள் சொல்லுங்க, நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்ன்ற சொல்லியிருக்காரா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா அந்த பதிவு? ஏமா என்ன பேச வைக்கணும்னே இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா? இல்ல சார், நான் போடுமா ஏவா வேலுன்ற ஒருத்தர் ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தன்னுடைய ஏரிக்கரையத்தான் தனக்கு இடமா காமிச்சு ஒரு கல்லூரிக்கே பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அது உயர் நீதிமன்றத்துக்கு வருது. தலைமை நீதியரசர் சொல்றாரு, இங்க அந்த தேதியில ஏவாவேலு சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு போதிய இடம் இல்லை நீங்க ஃபைல் பண்ண கவுண்டர்லயே. அதனால அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் இதை உடனடியாக ஆய்வு செஞ்சு உத்தரவு போடணும், லைசன்ஸை ரத்து பண்றதுக்கு உண்டான ஆவணம் செய்யணும்னு போட்டிருக்கு. சார், அதுக்கு இதுக்கும் நான் எப்படி சார் கனெக்ட் பண்ண? இல்லம்மா, நீங்க ஏதோ கேட்டீங்களேம்மா. இல்ல சார், இல்ல நீங்க என்னமோ கேட்டீங்களே, தப்பு செஞ்சதை உடனே கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு. ஒரு தலைமை நீதிபதி போட்ட உத்தரவு முதலமைச்சர் கவனத்துக்கு போகலையா? இப்ப பேசினாரு, அதத்தான் சொல்றேன். என்ன சொல்றாரு அவரு? ரிஷிவந்தியத்துல அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேர்ல எவ்வளவு பினாமி சொத்துக்களை ஏவாவேல வாங்கி வச்சிருக்காரு. கலெக்டர் மாத்திரத்துக்கு காரணம் வேணுமா? நீங்க அடுக்கடுக்கா சொல்லிட்டு போறீங்க. ஆமா, அவர் பகுதியில அருணை ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஏவாவேல ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு இடம் வாங்கி கொடுத்திருக்காரு வசந்த கார்த்திகேயன். உங்களுக்கு வேணுமா ஆதாரம்? மணலூர்பேட்டை ரோட்ல உங்க வண்டியை விடுங்க, எத்தனை அருணை ஆஸ்பத்திரி இப்ப புதுசா முளைச்சிருக்குன்னு. இதெல்லாம் வேண்டாம், அதுல அரசியல் பக்கம், அது தனிப்பட்ட பழியா போயிடும். நான் சாதாரண மனுஷனா கேட்கிறேம்மா. ஆமா, இன்னைக்கு ஒரு 90 பேர் செத்துட்டாங்க ஒரு சின்ன ஒரு இமிடியேட் இன்சிடென்ட்ல. தினம் 100 பேர் செத்துக்கிட்டு இருக்காமா டாஸ்மார்க்கோட வலியிலையும் விபத்துலையும். அம்மா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஆக்சிடென்ட்ல 90% ஆக்சிடென்ட் டாஸ்மார்க்கால வண்டியை வாகனத்தை இயக்கக்கூடியவர்களால மட்டுமே நடக்குது சார். 20 வருஷமா நடக்குது. அதுக்கு நீங்க இப்ப இருக்கிற கலெக்டரை நம்ம கேட்க முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. அதே மாதிரி ஆட்சிகளும் இங்க மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப நீங்க இப்ப 3 வருடமா இருக்கக்கூடியவர் இதுக்கு தான் பொறுப்பு, இதை அவர் பொறுப்புன்னு இப்படி நம்ம சொல்லிட முடியுமா? அது இது நடக்குது, இது காலங்காலமா நடக்குது, இது அடக்க வேணும், அப்படித்தானே நம்ம பார்க்கணும். மக்களுக்குமான ஒரு பொறுப்பும் இதுக்குள்ள இருக்கிறதா தானே? 100% மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கான். பொறுப்பு மட்டும் இல்ல, மக்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கான். அவனுடைய பொறுமை எல்லை இழக்கிற காலத்துல இந்த டாஸ்மார்க் ஆதரவளிச்ச எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க என்ன வேணா கையாளாகாத தனத்துக்கு நீங்க என்ன வேணாலும் அரசை கொடுக்குறோம், நீங்க ஆட்டி வைங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னைக்கு பொதுமக்களுடைய இருக்கும் போதே கள்ளச்சாராயத்துக்கு போறாங்களே, அப்ப அது இல்லைன்னா என்ன கதி ஆகும் நான் கேட்கிறேன். டாஸ்மார்க் விற்கிறதும் அரசாங்கம் தான், அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான். கள்ளசாராயம் விற்கிறதும் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துணையா இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் தான். அந்த மாவட்ட செயலாளர்களோட பேரை போட்டு பேனரை போட்டு எவன் ஒட்டி வைக்கிறானோ அவனை போலீஸ் அணுக பயப்படுதுமா? அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, நாங்க புகார் அளிச்சிருக்கோம். 20 நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏ நாங்களே பல தடவை புகார் கொடுத்திருக்கோன்றாரு. 20 நாளைக்கு முன்னாடி இதே கண்ணுக்குட்டி பேர்ல, கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி பேர்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க, காவல் நிலையத்துல மனு கொடுத்திருக்காங்க. ஆனா எங்கம்மா போயிருந்தாங்க? ஏன் எடுக்க முடியல? ஏன் காவல்துறைக்கு அன்னைக்கு சட்டம் ஏதாவது அங்க
ஹாலிடே விட்டாங்களா? இல்லை, நெருங்க முடியாது. வசந்தம் கார்த்திகேயனை மீறி, அதான் இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அதே நிலைமை தான். ஒரு திமுக பிரமுகரை எதிர்த்து சட்டத்து கையில் எடுக்கக்கூடிய தைரியம் காக்கி சட்டைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. சரி, இந்த இடத்துல டாக்டர் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ நிறைய பேருக்கு கண் பார்வை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சிலர் கண்ணு தெரியல இது குடிச்சவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கண் பார்வை அப்படிங்கிறது திரும்ப கிடைக்குமா அவர்களுக்கு, இல்லை இது அவ்வளவுதானா, இல்லை வேறு வழிகள் இருக்குமா, காப்பாற்ற முடியுமா இவங்களை, எப்படி டாக்டர் இது? இந்த கண் பார்வை வந்து ஒரு irreversible, இது வந்து வர்றது வந்து கஷ்டம்தான். இது ஏன் அப்படின்னா இந்த மெத்தில் ஆல்கஹால் இருக்குல்ல, இது வந்து உடம்பு வந்து இதை உடைச்சி அந்த ஆல்டிஹைட், ஃபார்மிக் ஆசிட் அந்த மாதிரி டாக்ஸிக்லாம், அதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக் காம்பனன்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த குடிச்சவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஸ்மோக்கர்ஸ், மால்நரி, சாப்பாடு இருக்காது, தேவையில்லாம இவங்க உடம்பு எல்லாமே ரிப்பேர் ஆன உடம்பு தான். இது இவங்க யாருக்குமே ஹெல்த் ரெக்கார்டுங்கிற நம்ம ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால இவங்களுக்கு வந்து அந்த கண் போனது, கண் மட்டும் இல்லாம உயிரே வந்து இதுல வந்து அதாவது உயிர் தான் ரொம்ப கிரேட்டஸ்ட் லாஸ், அதுக்கு அடுத்து கண் லாஸ். இது ரெண்டுமே இர்ரிப்பேரபிள் தான். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஹெல்த்துக்கு செலவு பண்றது வந்து ரொம்ப 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 கம்மி. சரி, இந்த டாஸ்மாக் வருமானத்துல வந்து இதுல வந்து எல்லாரும் இந்த மாதிரி அடிக்ட் ஆகிறது கிடையாது. சில பேர் ஜாலியா குடிச்சிட்டு போயிடுறான். அந்த வருமானத்துல வந்து கொஞ்சம் வருமானத்தையாவது நம்ம வந்து ஹெல்த் கேருக்கு வச்சோம்னா இதுல வந்து இந்த இறப்புல வந்து பாதி இதை வந்து நம்ம வந்து குறைச்சிருக்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள ஒரு டென்டல் காலேஜ்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ரெக்கார்டே கிடையாது, வெறும் பேப்பர்ல தான் கொடுக்குறான். அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் என்ன ரெக்கார்டு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. வருவான் போவான். அதனால இவங்களை பத்தி அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு டீட்டெயிலுமே கிடையாது. சோ நம்ம ஹெல்த் கேரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஓசிக்கு போற பஸ் சார், எல்லா மாநிலங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாடு தான் சுகாதார கட்டமைப்புல வலுவா இருக்குன்னு நம்ம ரொம்ப பெருமையா இல்ல சார் பேசிட்டு இருக்கோம். நான் அதை ஒத்துக்கிறேன். எல்லா பில்டிங்கா அதான் சொல்றேன்ல, டென்டல் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் எங்கேயுமே கிடையாது. அந்த காலேஜ்லயே ஹெல்த் ரெக்கார்டு கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து டப்பாவா தான் இருக்கு. எப்படி இந்த ஃப்ரீ பஸ் விடுறோம், அந்த டப்பால பஸ் எல்லாம் கதவு இல்லாம எப்படி ஓடுது, அதே மாதிரிதான் நம்ம ஹெல்த் கேர் வந்து தகர டப்பா மாதிரி தான் இருக்கு. வெளியூர்ல வந்து ஓட்ட டப்பாவா இருக்கு. இதோட மோசமா இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன், நம்ம இன்னும் முன்னேறதுக்கு வந்து இவங்க வந்து இந்த லஞ்சம் இந்த இதெல்லாம் விட்டுட்டு நல்ல காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நல்லா இருப்பாங்க. இல்லாட்டினா கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி இப்ப ஏடிஎம்கே போச்சு, இது இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துல கரைஞ்சு போயிடும். இப்ப இந்த மெத்தனால் குடிக்கும் போது இது உயிரிழப்பு தானா? இது வந்து நம்ம அது நோக்கிதான் யாரா இருந்தாலும் குடிச்சாக்க உடனே அப்படித்தான் அது நிகழ்வா, இல்ல கண் பார்வை பாதிப்போடு சிலர் நின்று விடுவார்களா? எப்படி அந்த விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்? கரெக்ட். இதுல வந்து மெத்தனால் தான் நமக்கு தெரியும். இதை தவிர அதுல என்னென்னலாம் போட்டா நமக்கு தெரியாது. வார்னிஷ், பெயிண்டர், மூன்ஷைன் என்னென்னலாமோ போட்டிருப்பான். அவனுக்கு வந்து அதுதான் ஃபுல்லா ரிப்போர்ட் வாங்கிட்டாங்களே, வாங்கினதுல தானே மெத்தனால் இதுல கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போய் 200 லிட்டர் ரிப்போர்ட் நீங்க தினமலர்காரங்க வாங்கி ஒரு இண்டிபெண்டன்டா ஒரு லேப்ல கொண்டு போனா, இப்ப எப்படி சிபிசிஐடி இல்லாம சிபிஐ கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே இது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் பண்ண சொல்லுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க தர்றது பாதி கண் துடைப்பு தான். ஏன்னா இறந்து போறவங்க எல்லாம் ஏழை, யாருமே இந்த ரிப்போர்ட் நல்லதா கெட்டதான்னு பாக்குறது கிடையாது. இவங்களுக்கு என்ன, ₹1,00,000 வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், ₹4,00,000 வந்து கட்சிக்காரங்க கொடுப்பாங்க. இதை அப்படியே மறந்துடுவாங்க, பாவம் அந்த ஏழைகள். அதனால இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த அதாவது நெக்லிஜென்ஸ், கரப்ஷன் இது ரெண்டும் இல்லாம மக்கள் திருப்பே மக்கள் தொண்டே இறைவன் தொண்டுங்கிற மாதிரி நல்ல சமுதாயத்தை முன்னேற்றங்கிறதுக்காக வந்து நீங்க எல்லாம் இப்படி பத்திரிகைக்காரங்க இருக்கிறீங்களோ அந்த மாதிரி அரசியல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருந்து அவங்களுக்கு நல்ல ஆட்சியாளர் இருந்து நல்ல அரசியல்வாதிகள் வரணும், நல்ல புத்தியோட வரணும். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி இது ட்ரெயின்ல போனா செத்து போறான், இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து உயிருக்கு மதிப்பே கிடையாது. லட்சங்கள்ல தான் உயிருக்கு மதிப்பு இருக்கு. யாரு தவறு பண்ணான்னு அவங்க மேல ஆக்ஷன், அவங்களுக்கு டிரான்ஸ்பர் தான். இவர் சொன்ன மாதிரி இன்னொரு ஊர்ல போய் அங்க செத்து போவாங்க. என்ன, அதனால நம்ம நாடு வந்து இன்னும் குட்டிச்சவராத்தான் இருக்கு. இதை வந்து இது நல்ல நாடு நம்ம சொல்றோமே விளைஞ்சி நம்மளுடைய சுயநலத்துக்காக நந்தவனத்தில் ஓராண்டி போட்டு உடைத்தாங்கன்னு சொல்லி இந்த நாட்டை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிறோம்.
பொன்வில்சன் சார், வந்து தொடர்ச்சியாக வந்து எந்த ஒரு விளைவுக்குமே உடனே அரசு தான் காரணம், அரசுல தான் அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் அவங்க தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கிலேயே நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோமா? இப்போ ஒரு இறப்பு வீட்டுக்கு போய் அங்கே அவங்க குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அவங்க குடிச்சு இது நடந்திருக்கு. முதல்ல இறந்தது என்னமோ ஒரு 5 to 7 தான். ஆனால் அது குடித்தவர்கள் போய் இன்னைக்கு அட்மிட் ஆகிருக்கிறது தான் அதிகமாக இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எல்லாமே இங்கே தான் தவறு, இங்கே தான் தவறுன்னு நம்ம ஒட்டுமொத்தமாக அரசையே எல்லா இடத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமா? இல்லை, அரசை தான் இதில் குறை சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, இது வந்து இன்சிடெண்ட். ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக அவன் வித்துட்டு இருக்கான். அன்னைக்கு போய் அவங்க நம்ம கல்யாணத்துக்கு போனவங்க குடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு அந்த அந்த காம்பினேஷன் அதிகமாக இருந்திருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவன் தொடர்ந்து வித்துட்டு தானே இருக்கிறான். இப்போ அந்த வித்துட்டு இருந்த நீங்கள் சொல்கிறீங்க அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன்றவர், இப்போ சமீபத்தில் 2024 தேர்தல் முடிஞ்சதில் நாடாளுமன்றத்தில் அங்கே திமுக வேட்பாளர் மலையரசன் வெற்றி பெற்றிருக்காரு. 4 முனை சந்திப்பில் கள்ளக்குறிச்சியில் பெரிய பேனர் வச்சுருக்கான். முந்தானத்து வரைக்கும் அந்த பேனர் இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் வந்து பிரச்சனையான தான் காலையில் எடுத்திருக்காங்க. யாருக்கு? அந்த வேட்பாளர், திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்துக்கள் போட்டு பேனர் வச்சுருக்கான். அப்போது அரசியல்வாதி பேக்ரவுண்டில் தானே இது நடக்குதுன்றது எல்லா பக்கமும் தெரியுதா இல்லையா? அப்போ மேலேருந்து இரும்பு கரம் கொண்டு அவரோட அன்பை பெற, ஆதரவை பெற ஒரு பேனர் வச்சிருப்பாங்க. இதை தான் வந்து அதே மஸ்தான் வந்து மரக்காணம் பிரச்சனை வரும்போதும் சொன்னீங்க. ஆனால் என்னன்னா மரூர் ராஜான்றவர் ஒரு கவுன்சிலரோட கடவர் நினைக்கிறேன். இந்த மரூர் ராஜா வந்து கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், எந்த ஒரு ரவுடியோ ஒரு சமூக விரோதி கூட தெரியாமல் தலைவர் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். ஆனால் அவருக்கு மஸ்தான் கேக் ஊட்டி விடுறாரு மரூர் ராஜாக்கு. அப்போ ரொம்ப உறவு, ரொம்ப நெருக்கம் இருக்கிறவங்க தானே கேக் ஊட்டி விடுவார். அதுதானே எடுத்து போடுறாங்க, அதுதானே விஷயம். அப்போ அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி தான் ஒரு நம்ம திமுக கவுன்சிலர் அவர் தம்பி மீண்டும் குட் புக்ஸில் வந்துட்டாரே. அதை தான் சொல்கிறேன், அப்படி தான் வருது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் இதுதான் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து புகார் தெரிவிச்சுருந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாருன்றீங்கல்ல, ஒரு சட்டமன்ற பதிவேடு ஆதாரத்தோடு கொடுக்குறேன். 29 மார்ச் 2023 அன்னைக்கு காலையில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுக்குறாரு சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா, என் பகுதியில் கள்ளக்குறிச்சியில் ஜெய்சக்கர் உடைய மகன் ஜெகதீசனை காணும், 3 நாளாக காணாமல் போயிடுச்சு. நான் போய் புகார் கொடுத்து நடவடிக்கை சொன்னேன். 3 நாள் கழித்து 3 பேரை கைது பண்ணாங்க. அந்த 3 பேரும் சாராயம் குடித்து விட்டு கள்ளச்சாராயம் அந்த சண்டையில் வந்து பாட்டிலால் அடித்து மண்டையை உடைச்சி கொண்டு போய் வனத்தில் கொண்டு போய் அந்த பையனை புதைச்சிருக்காங்க. என் பகுதியில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கள்ளக்குறிச்சியில். இன்றைக்கு சபையை ஒத்தி வைத்து இதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கணும்னு சட்டமன்றத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஒருவேளை அன்றைக்கி இதை எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த சாவுகள் நடக்காமல் தடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எந்த ஒரு அரசுமே இந்த மாதிரியான உயிரிழப்புகள்ன்றது இந்த ஒரு அரசுக்கு ஒரு வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். அவர்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி தான். அப்படி இருக்கும்போது இதை யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. இந்த அளவுக்கு இது போகிறது அப்படிங்கிறது, நீங்கள் 20 வருஷமாக விற்கிறாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது. அப்போ இதை தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடுக்க முயற்சித்திருப்பாங்கல்ல. இப்போ அந்த இடம் வந்து எல்லா அரசுமே யோசிக்கக்கூடிய இடம். அதுவும் இப்போ நீங்கள் இன்றைக்கி சட்டப்பேரவை இன்றைக்கி வந்து தொடங்கி இருக்கிற இன்றைக்கு எப்பயுமே நம்ம வழக்கமாகவே பார்ப்போம், எந்த ஒரு மாநில அரசும் ஒரு சட்டப்பேரவை கூடுதுன்னா அதுக்கு முன்னாடி எந்த விதமான இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நடக்காம தான் பத்திரமா கள்ளச்சாராயம் வித்துருக்குறாங்க அவங்க. அதை மீறி நடக்கிறது தானே சம்பவம். நம்ம கள்ளச்சாராயம் இந்த சாவை பற்றி நம்ம அரசாங்கத்தை கேட்கல, கள்ளச்சாராயம் விற்கிறத பற்றி தான் அந்த அரசாங்கத்தை கேட்குறோம். கள்ளச்சாராயம் சாவு இன்னைக்கு நடந்துச்சு, கள்ளச்சாராயம் நீங்கள் சொன்ன 20 வருஷமாக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதை தான் நம்ம கேட்குறோம். இந்த கள்ளச்சாராயம் வந்து இப்போ நீங்கள் டாக்டர் கூட சொன்னார். இப்போ என்ன சொன்னார்னா, அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சதில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸு, எலி, பல்லி, ஆரஞ்சு, சாத்துக்குடி தோல், அழுகிய பழங்கள், இதெல்லாம் போட்டு கூடுதல் பவருக்காக தான் அந்த மெத்தனால் இல்லைனா எத்தனால்ன்றது, அதான் மெத்தில் ஆல்கஹால் இல்லைனா எத்தில் ஆல்கஹால். அதை தயாரிக்கிறவங்களுக்கு மெத்தனால்னு நம்ம போட்டால் அது விஷம்னு தெரியாதா? அதுதான், அதாவது அளவுக்கு மீறும் பொழுது அமிர்தமும் விஷமாகணும். அவங்க அமிர்தமாக நினச்சி போடுவாங்க, அளவுக்கு மீறும் போது அது விஷமாயிரும், அவ்வளோதான். மற்றபடி கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்கள நீங்கள்
ஒரு ஜென்ம விரோதியா சரி, நினைச்சு இது அவர்கள் இல்ல, மீது இல்ல, தண்டனை கிடைக்கணும். இங்க பாருங்க, காவல்துறை அளவிலையும் மதுவிலக்கு தடுப்பு பிரிவு இருக்கு, நமக்கு அமைச்சரும் இருக்காரு, இதுக்கான தொடர் ஆய்வுகளும் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாமே தானே நடக்குது. இது தடுக்கிறதுக்கான இப்ப நிறைய இடங்கள்ல பிடித்ததையும் நம்ம பார்த்தோம். இப்ப கள்ளச்சாராயமே பேரலா பிடிச்சாங்க, சீஸ் பண்ணாங்கன்ற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதையும் அவங்க செஞ்சுக்கிட்டே தானே இருக்காங்க. இந்த பணிங்கிறது தொடர்ந்து அதுக்கு தான் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. கடந்த இப்போ இந்த 3 வருஷம் அதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த ஆட்சி வந்த பிறகு 3 வருஷம், இந்த 3 வருஷத்தால் கள்ளச்சாராயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர், அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள் நிலைமை என்ன, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சா, அவர்கள் உள்ளே இருக்கிறாங்களா, விசாரணை கைதியாக இருக்காங்களா, தண்டனை கைதியாக இருக்காங்களா, கன்விக்டடா, இல்லைனா வெளியே ஜாமீனில் இருக்காங்களா, அது ரிப்பீட்டட் அஃபென்ஸ் செய்து. இப்போ இவர் மேலேயே எத்தனை வழக்கு இருக்குது? 70 வழக்கா 7 வழக்கா? நம்ம இந்த கண்ணுக்குட்டி 70 வழக்கு. தலைமறைவா இருக்காரு அவரு, சின்னதுரை, அவர் பேர்ல 70 வழக்கு இருக்கா. அப்போ ரிப்பீட்டட் அஃபென்ஸ் எப்படி ஜாமீன் கிடைக்குது? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது. நீங்கள் சொன்ன மாதிரி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு ஆணையகம் இருக்கிறது, போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு இருக்கிறது, மதுவிலக்கு அமுலாக்க பிரிவு இருக்கிறது. இத்தனை இருந்தும் அவர்களெல்லாம் செயலற்று போய் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்றால் ஏழைங்களுடைய அந்த குடும்பம்லாம் என்ன ஆகுது அவங்க நிலைமை? அப்போது அவங்களுக்கு என்ன வழிவகை? நீங்கள் டாஸ்மாகை திறந்துட்டீங்க, ஒரு குவார்ட்டர் 200 ரூபாய்க்கு விற்பீங்க, எல்லாம் செய்வீங்க. அந்த ஏழை மக்களையும் இதில் வருமானம் எவ்வளோ அரசாங்கத்திற்கு? போன பட்ஜெட் 2021-22 பட்ஜெட்டில் 37,000 கோடி. அடுத்து 22-23 அதை பெருமையாக பிடிஆர் பேசினார், 45,000 கோடி. இதை 50,000க்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்க வருமானத்திற்கு டாஸ்மாக் திறக்கிறீங்களா, இல்ல கள்ளச்சாராயம் வரக்கூடாதுன்றதுக்காக டாஸ்மாக் திறந்தீங்களா? டாஸ்மாக்கில் ஒரு நயா பைசா வருமானம் அரசாங்கம் சம்பாதிக்க கூடாது. அதுதான் ஒரு நல்ல அரசாங்கம். பேரறிஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த அளவிற்கு குடிக்காம இப்ப இருக்க முடியாத அளவிற்கு நம்ம இப்போ ஒரு சமூகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அது அவங்க சொல்றதை பார்த்தா 24 மணி நேரமும் இயங்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதானே நம்ம ஒரு சின்ன பிளேஸ்ல இது கருணாபுரம்ன்ற ஒரு சின்ன பிளேஸ்ல இது. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த அளவுல இருக்குன்றதை நீங்க பாத்துக்க, ஒரு சின்ன சாம்பிள் தான் அது. அப்ப 24 மணி நேரம் வாங்குறது தயாரா இருக்காங்க, நீங்க பாட்டு டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்ப என்ன கதிக்கா? டாஸ்மாக்லயே அவ்வளவு கூட்டம் நிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்க டாஸ்மாக்கை க்ளோஸ் பண்ணலன்னா கூட டாஸ்மாக்லேருந்து வர வருமானத்தை குறைத்து விடுங்கள். வருமானம் எடுக்காதீங்க டாஸ்மாக்லேருந்து, ஆட்டோமேட்டிக்காக டாஸ்மாக் குறையும். டாஸ்மாக்லேருந்து வருமானம் வருது. ஏன் நீங்கள் விற்பனை, சில்லறை விற்பனையை அரசுடைமை ஆக்கியாச்சு. 2003 ஜெயலலிதா அம்மா பீரியடில் அரசுடைமை ஆக்கியாச்சு. சாராய தொழிற்சாலைகளை ஏன் அரசுடைமை ஆக்கல? அந்த சாராய தொழிற்சாலை வச்சிருக்கிறது யாரு? அது அரசியல்வாதி தானே வச்சுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக சம்பாதிக்கிறது தானே அதை வச்சிருக்காங்க. அதில் வர வருமானம் அரசியல்வாதிக்கு தானே போகுது. அப்போ அரசியல் சார்ந்தவங்க தானே அந்த சாராய தொழிற்சாலைகளை வச்சிருக்காங்க. அப்போது மேல்மட்ட அரசியல்வாதிகள் சாராய தொழிற்சாலைகளை வச்சு டாஸ்மாக்கு கொடுக்குறாங்க, கீழ்மட்ட நடுநிலை அரசியல்வாதிகள் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தானே நாடு பிரியுது. அப்போ என்னன்னா, இந்த டாஸ்மாக் கொள்கையே உங்களுக்கு தவறு. ஒன்று, சாராய தொழிற்சாலைகளை அரசுடைமையாக்குங்கள். அப்படி இல்லை, டாஸ்மாக்ல வர வருமானத்தை வரி விலக்கு, அதில் வரியே வாங்காதீங்க. ஏன்னா அதுதான் பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், ஐயா நீங்கள் சாராயம் விற்கலாம், நம்மளுக்கு வருமானம் இல்லைன்னு போது, சாராயத்தால் வருகிற வருமானம் என்பது ஒரு பிச்சை எடுக்கின்ற தொழுநோயாளியின் கையில் இருக்கிற வெண்ணெயை எடுப்பதற்கு சமமாகும்னாரு பேரறிஞர் அண்ணா. அவர் வழி வந்தவங்க காலகாலமாக சாராயத்தை விற்றா என்ன பிரச்சனை? இப்போ இதைத்தான் தடுக்கணும்னு அந்த காலத்துலேருந்து நம்ம எங்களை போல அரசியல்வாதிகளில் அரசியல் விமர்சகர்கள் சமூக போராடுறது என்னன்னா, அதாவது மது குடிக்காமல் இருக்க முடியாதுன்றது மக்கள் இருக்கிறாங்க. சிலது இலைமறைவு காயாக இருந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் பொது உடைமைப்படுத்தி தெருவெல்லாம் அதை விற்க வச்சு அதில் தான் 3/4 பங்கு அரசாங்கத்துக்கு பட்ஜெட்டில் வருமானமே அப்படின்னா, அப்போ அரசு தள்ளாடுதா மக்கள் தள்ளாடுகிறார்களா? அரசாங்கம் தானே தள்ளாடுது. அதைத்தானே நம்ம பார்க்கணும். அன்றைக்கு காமராஜர் நடத்தினாரா இல்லையா ஆட்சி? அப்போ இதை திராவிட மாடல் ஆட்சி, காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கள்ளச்சாராயத்தையும் நல்லச்சாராயத்தையும் வித்துட்டு, ஆனால் கிராமப்புற விவசாயிகள் தென்னை மரம் பனை மரம் வச்சு பட்டு போயிருச்சே, அதில் இருந்த கல்லை மட்டும் நீங்கள் அப்படியே தேசவிரோத சக்தி மாதிரி அந்த கல்லை மட்டும் ஊற்றி மூடிட்டீங்களே, வெளிநாட்டு சாராயத்தை விற்கணும்னு. அப்போ எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நம்ம யோசிக்கிறது? அப்போ மக்களுக்கான அரசாங்கமாக இது? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ அடிப்படையில் உங்கள் சித்தாந்தமே தவறாக இருக்கிறது இல்லையா? இதை மாற்ற வேண்டாமா? சரி, சங்கர் சார், இப்போது எதுனாலும் இப்போ நிறைய நம்ம பொதுநல மனுக்கள் வழக்கறிஞர்களே கூட நேரடியாக தொடர்றாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க எல்லாருக்கோட நெக்ஸஸ் என்ன அப்படின்னு.
இப்போ இது தொடர்பாக அந்த மாதிரிலாம் எந்த வழக்குகளும் வர்றது இல்லைம்மா, பண்ணலாம். இது என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். விவசாயி ரோட்டில் நெல், மழை பெஞ்ச நெல்லை கொட்டி காய வைக்கிறதுக்காக ஒரு கொட்டி வச்சு ஒரு செங்கல் வைக்கிறான். டாஸ்மார்க்லேயே எதுலையோ குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து அந்த செங்கல் மேலே மோதி கீழே விழுந்துடுறான், இறந்துடுறான். கோர்ட் என்ன சொல்லுது, ஒருத்தன் வந்து மோதுவான்னு தெரிஞ்சு செங்கல் வச்சல, நீ கொலை குற்றவாளின்னு சொல்லுது விவசாயி. ஆனா அவனை 302A போட்டு ரிமாண்ட் பண்றான்னு சொல்றது இந்த சட்டம், இந்த அரசு. எங்க ஊர்ல நடந்துச்சு. ஒரு இழவு வீட்டுக்கு திடீர்னு ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. கள்ளச்சாராயம் வைக்கிறவன் ஒரு பேரல் எடுத்து வச்சிருப்பான், ஒரு ட்ரம் எடுத்து வச்சிருப்பான், ஒரு 20 பேர் குடிக்கிற மாதிரி வைப்பான், ஒரு 50 பேர் குடிக்கிற வைப்பான். இன்னைக்கு திடீர்னு 250 பேருக்கு கள்ளச்சாராயம் ஓணும். என்ன பண்ணுவான்? அவன் கையில் எதை கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து விட்டு கலந்து அந்த 250 பேருக்கு சப்ளை பண்ணுறான். ஸோ அப்போ அவனோட இன்டென்ஷன் என்ன? அந்த வாடிக்கையாளரை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். எதுக்கு? பணத்துக்கு. இல்லை, அதுக்கு முத நாளே இறந்துட்டாரே ஒருத்தர் குடிச்சு, முத நாளே மரணம் நிகழ்ந்துருச்சு. அது எதனாலன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் அநேகமாக தப்பிச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்துருக்கு. அவன் அந்த இன்சிடென்ட்ல கண்ணுக்குட்டியோட விஷயம் ரெகுலராக விற்கிறவர் ஒரு சம் குவான்டிட்டியை வச்சு ஒரு டெத்து வந்திருக்குன்னா, இப்போ ஹோட்டலில் பஸ்ஸில் ரோட்டில் போட்டிங்கன்னா பஸ் அங்கே எதிர்க்க வரும்போதே உள்ள மாஸ்டருக்கு ஒரு தகவல் வரும், சாம்பாரில் தண்ணியை ஊற்று. ஸோ இப்போ இந்த கண்ணுக்குட்டி கிட்ட என்ன பண்ணியிருக்கு? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து மொத்தத்தையும் கொடுத்துருக்கு. அதுதான் பாய்சனாக மாறி இருக்கு. நீ ரெகுலராக குடிக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயா கிட்ட, சார் டாஸ்மார்க்கில் இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுட்டு அதை தடை பண்ணுறது தப்பு இல்லையா? ஆமா, நம்மளுடைய மரபை தயவு செஞ்சு மறந்துடாதீங்களான்னு கேட்டார் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கேட்டாங்க இந்த கேள்வியை. உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தல் பரப்புரையும் போதே சொன்னாரு, நாங்க சொன்னோம் அந்த தேர்தல் அறிக்கையில எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டார். இப்பயும் அந்த கேள்வியை கனிமொழி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். தயவு செஞ்சு மக்களை குறை சொல்லாதீங்க. நீங்க எப்படி கொண்டு போயிட்டீங்க தெரியுங்களா? டாஸ்மார்க்கை இன்னைக்கு தடவையே பண்ண முடியாதுன்னு ஒரு மாயை உருவாக்கிட்டீங்க. எப்படி தெரியுமா? நம்ம மரபுல உணவுக்கு பணம் வாங்க மாட்டோமா? அன்னதான கூடங்கள் தான் நம்மளுடைய பாரம்பரியம். எங்கேயோ 1-2 ஹோட்டல் திறந்தப்போ ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக வந்து திறக்கிறான்ட்டு நாம் அனுமதிக்க, இன்னைக்கு ஹோட்டல் மட்டும்தான் கிடைக்கி, எவங்கிட்டுமே அன்னதான கூடமே இருக்காது, அன்னசாலையே இருக்காதுன்னு தமிழ்நாட்டை இன்னைக்கு வலிச்சு எடுத்துட்டீங்க. ஏனாமா கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஒரு வீட்டுக்கு போனால் மோர் எடுத்த உடனே சொம்பு நிறைய வரும், தண்ணி வரும். இன்னைக்கு தண்ணியை பாட்டிலில் வித்துட்டு இருக்கீங்க. மரபை நீங்க பணத்துக்கு மாத்திருக்கீங்க. மாத்தினது யாரு? அரசாங்கம், மக்கள் இல்ல. அரசாங்கம் ஓன பணத்துக்கு என்னென்னலாம் வழியை உருவாக்கணுமோ, கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டீங்க, உணவகத்தை உங்களுடைய 5 ஸ்டார் ஹோட்டலாக மாத்திட்டீங்க, மருத்துவம் மிச்சம் மீதி இருந்தது. இன்னைக்கு அத்தனை தனியாருடைய மெடிக்கல் காலேஜும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களால் பெரும்பாலான கல்லூரிகள் நிர்வகிக்கப்படுது. இப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? மக்கள்கிட்ட இருந்து அட்டை மாதிரி பணத்தை புடுங்கணும். எந்த வழியிலையா? சரி, இல்ல இப்ப சிபிசிஐடி விசாரணை நம்ம போறோம். அது பழைய விசாரணையும் தெரியல, இப்பயும் தெரியல. இது எதுவுமே ஒரு டெட்லைன் கிடையாதா? இது சிபிசிஐடி விசாரணை என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கம்மா. ஒருத்தர் நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு போலீஸை எட்டி உதைப்பான். ஏன்டா குடிச்சிட்டு விளையாடணும் போது குடிச்ச என்ன கேட்கறத விட்டு ஏன்டா அப்ப நீ வித்த அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையில காவல்துறையை திட்டுவான். எவனோ பாலிசி போட்டு கொள்கை வச்சு விளத்துட்டு வித்துட்டு போக அவங்கிட்ட ஆத்தாமான திட்டு வாங்குறது காவல்துறை நண்பர்கள். நீ என்னத்துக்குடா வித்தேன்னு ஒரு கேவலமான வார்த்தையை ஒரு காவல்துறை அதிகாரிட்ட குடிமகன் கேட்கிற உரிமையை கொடுத்துருக்குமா இந்த தமிழக அரசு? இந்த உரிமையைத்தான் பாதுகாக்கணும்னு இந்த தமிழக அரசு விரும்புதா? மக்கள் மேல அக்கறையே வராதா? எவ்வளவு ஒரு கேவலமா பெண்கள் குடிச்சிட்டு செத்துருக்காங்க. பெண்கள் குடிச்சிருக்காங்க. நல்ல வேலை இளைஞர்களுக்கு அந்த பக்கம் அதே பார்ட்டியா இருந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா இருந்திருந்தா இது பெண்களையும் ஆண்களையும் தாண்டி இளைஞர்கள் என்ற ஒரு போர்வையில் போய் முடிஞ்சிருக்கும். இது இலவு வீடுன்றதுனால அங்கே வர்றவங்க மட்டும் இறந்து போயிருக்காங்க, அதுவும் வயசானவங்களா இருந்து. அப்போ குடிக்காதவன் எவனுமே இல்லை. அப்போ யாருக்காக இந்த இடத்துல நீ ஆட்சி பண்ற? அவன் உடல்நல கெடலாம், அவனுடைய வியாபாரம் கெடலாம், அவன் தன்னை மீறி மறந்து இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏமா இன்னைக்கு தாமா மது பழக்கம் இருந்துச்சா? தமிழகத்தில் குற்றால குறவஞ்சிலிருந்து மதுவோடைய வசனம் வரலையா? எந்த மது கொடுத்துருந்தான்? கல் குடிச்சாமா?
போதைக்கு எது வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ, அது இயற்கையில எங்க கிடைக்குது அதை கொண்டு போய் குடிச்சா. எதனால் வந்து இப்ப கள்ளு அப்படின்ற விஷயத்தை அரசு முன்ன பணம் வராதுமா. இதுக்கு சிபிஐ என்கொயரி வைக்க போறீங்களா, இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட அறிக்கை வாங்க போறீங்களா? பணம் எனக்கு கிடைக்காது, பண மரத்துக்கு போவோம். நான் எதுக்கு கள்ள கொடுக்கணும் உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப விவாதத்துக்கு உண்டான விஷயமா. அரசு ஆட்சியாளர் என் மக்கள் ஏன் ஆட்சியில் ஒரு குடிமகன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எந்த அரசு முன்ன வருதோ அப்போ மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சரி, கடைசியாக பொன்வில்சன் சார் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ கள்ளுக்கடைகள் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியுமா? அல்ல டாஸ்மாகில் இப்போ விலை குறைச்சி நீங்கள் ஓரளவுக்கு இந்த விஷயத்தை சமாளிக்க முடியுமா? இப்போ உடனடியாக இப்போ என்ன செய்ய முடியுமா அரசால் இந்த நேரத்தில்? இல்லை, உடனடியாக அப்படின்னா முதல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சினவர்களை அவர்களை பிடித்து அந்த உயர் மட்டத்தில் அதற்கு காரணமானவர்கள் யார் அவங்கள பிடிக்கணும் அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. இப்ப கூட எப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நாமக்கல் மக்களை கள்ளச்சாராயம் நோக்கி போகாமல் இருக்க என்ன செஞ்சா முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த நெக்ஸஸ் இது பிடிக்கிறதுங்கிறது கூட கொஞ்சம் லாங் ப்ராசஸா நான் பார்க்கிறேன். இப்ப கொஞ்சம் ஷார்ட்டா திங்க் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும்? நீங்க இல்ல, ஷார்ட்டா திங்க் பண்ணணும்னா உடனே வெள்ளை அறிக்கை முதல்ல மக்கள் மத்தியில கொடுக்கணும். என்ன நடந்துச்சு கடந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விழுப்புரத்திலும் நடந்த அந்த 24 கள்ளச்சாராய சாவுகள்ல இன்னைக்கு ரிசல்ட் என்ன, அதனுடைய கல்பிரிட்ஸ் என்ன ஆனாங்க, கன்விக்டட் ஆயிட்டாங்களா, என்ன நிலைமையில இருக்கிறாங்க. அப்புறம் அங்கங்க இதுக்கு வந்து விசேஷ காவல்துறையும் இருக்கணும், விசேஷ நீதிமன்றங்களும் இருக்கணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால நிர்ணயம் வச்சிருக்கணும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வருஷ கணக்கில் இந்த வழக்குகள்லாம் தேங்கி போடக்கூடாது, கால நிர்ணயம் வச்சு உடனடியாக முடிக்கணும் அப்படின்றது. மூன்றாவது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி சாராய ஆலைகள் ஒண்ணு மூடப்பட வேண்டும், இல்லைன்னா சாராய ஆலைகளை அரசுடைமையாக்கணும். அது முக்கியமானது. அடுத்தது இதை ஓரளவுக்கு மடை மாற்ற வேண்டும் என்றால் இதோட வீரியத்தை குறைக்கணும்னா டாஸ்மாக்ல வரி இல்லாம இருக்கணும் டாஸ்மாக். மூன்றாவது நீங்க சொன்ன மாதிரி கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான். அதாவது டாஸ்மாக்களை குறைத்து கள்ளுக்கடைகளை மாற்று. சரி, கைதே பண்ணிட்டாலும் விரைவா நீதி கிடைச்சிருமா? ஆமா, ரொம்ப ஷார்ட்டா வேணும். கைதை விட முக்கியமா உங்களுக்கு ஜாஃபர் மாதிரி பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க விடக்கூடாது, வசந்தன் கார்த்திகை மாதிரி கண்ணுக்குட்டி வளர்க்கக்கூடாது. இப்படி அரசியல்வாதிகள் குற்றவாளிக்கு பாதுகாப்பாளராக மாறாமல் இருந்ததுன்னா தமிழகத்தில் குற்றம் நடக்காது. ஏன்னா காவல்துறை தமிழகத்தில் எந்நேரமும் செயல்பட தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த அரசுக்கு ஏன் சென்னை உயர்நீதிமன்ற ஒரு நீதி அரசர் சொல்கிறாருமா, நான் மிரட்டப்படுகிறேன், வற்புறுத்தப்படுகிறேன். தமிழக அரசோட நிலைமை என்னன்னா, இன்னும் 2 வருஷம் உன்னை எப்படி சாகடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் சாகடிக்கிறேன். பஸ்ஸை விட்டு அடிச்சு கொல்ல முடியுமா கொல்றேன், சாராயம் ஊற்றி கொல்ல முடியுமா கொல்றேன், அதிகாரிகள் விட்டு மிரட்ட முடியுமா மிரட்டுறேன். 5 வருஷமா இந்த கண்ணுக்குட்டிக்கு குண்டாஸ் வரைக்கும் கொண்டு போன காவல்துறையை கைய கட்டி போட்டது யாரு? 5 முறை குண்டாஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. கட்டி போட்டது யாரு? கடைசியில் ஒரு ஃபோன் பண்ணி கலெக்டர் கையெழுத்து போடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஏமா என் வாயை கலர்றீங்க? அப்படி ஒரு ஆட்சியாளர் எதுக்குமா இருக்கீங்க சார்? முதலமைச்சருக்கு மக்கள் மேல ஒரு நம்பிக்கை வேணும்னா தயவு செஞ்சு உங்க மாவட்ட செயலாளர் மந்திரிகளை அடக்குங்க, சட்டத்தை செயல்பட விடுங்க, அதிகாரிகளை குற்றவாளியாக்காதீங்க, அவங்க கை கட்ட திறந்து விடுங்க. அவங்களுக்கு என் மக்கள் தான் முக்கியம், என் கட்சி முக்கியம் கிடையாது, பணம் முக்கியம் கிடையாது, நிரூபிச்சு காட்டுங்க சார். ரைட், பார்ப்போம் என்ன நடக்குது இதுல அப்படின்ட்டு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி. மிக்க நன்றி. இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.